முதல்ல தமிழ்நாட்டில் வாழும் தெலுங்கு மற்றும் கன்னட சகோதர சகோதரிகளுக்கும் கன்னடத்தை சார்ந்த கன்னட மாநிலத்தில் வாழும் தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் வாழும் சகோதர சகோதரர்களுக்கு எனது யுகாதி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். తెలుగు కన్నడిక ప్రజలందరికీ உகாதி சுபாகாஞ்சலு. ஒரு மகிழ்ச்சியான தருணம். எல்லோரும் வாழ்த்துக்களை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். ஆக நாம மெட்ராஸ் ஸ்டேட்னு எல்லாரும் ஒன்றாக இருந்ததுதான் திராவிடம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் என்ற வார்த்தை மறைக்கப்பட்டு திராவிடத்தை கொண்டு வந்ததே திமுக தமிழுக்கு இழைக்கும் அநீதி என்று நான் சொல்வேன். தமிழ் என்ற வார்த்தை ஏனென்றால் திராவிட நாடுகளை சார்ந்த தெலுங்கு, ஆந்திரா, கன்னடா அந்த வார்த்தையை பயன்படுத்துவதில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதா திராவிடம்னு பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழின் தொன்மையை மறைப்பதற்கும் தமிழ் என்ற வார்த்தையை மறைப்பதற்கும் திராவிடம் என்ற வார்த்தையை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆக தமிழுக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற திராவிட மாநிலம் என்று சொல்லுகின்ற மாநிலத்தில் கூட தெலுங்கு தேசம், கன்னட தேசம் என்றுதான் சொல்றாங்க. ஆனா இவங்க திராவிட நாடு என்று சொல்லி தமிழின் தொன்மையை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லாமே அரசியலுக்கான அப்பட்ட நாடகம். அது மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு யுகாதி வாழ்த்து தெரிவிக்கிறதுல கூட பிரிவினை ஏற்படுத்துகிறார் என்பது மிக மிக வேதனையான ஒன்று. வட இந்தியாவும் சார்ந்தவர்களும் நமக்கு யுகாதி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனா அந்த வாழ்த்து தெரிவிக்கிறதுல கூட ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி ஹிந்தியை பற்றி சொல்லி, ஆக இது தமிழனின் பண்பாடு கிடையாது. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் தமிழின் அடையாளத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். அதே மாதிரி கீழடியில முதலில் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு அதிக நிதி ஒதுக்கியதே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான். ஆக கீழடியில அகழ்வாராய்ச்சிக்கு நிதி ஒதுக்குனா நாங்க அழுத்தம் கொடுத்ததுனால அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதே மாதிரி சாகித்ய அகாடமியை பற்றியும் ஞானபீட விருதை பற்றியும் ஒருதலை பட்சமா இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு தமிழர்களுக்கு கிடைத்த உடனேயே அது தனியார் நிறுவனமா அரசாங்க நிறுவனமா என்று பாராமல் உடனே அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது நாங்க அழுத்தம் கொடுத்துதான் நாங்க போராடிதான் பெற்றோம் என்று சொல்வது. ஆக நீங்க போராடி யூபிஏ அரசாங்கத்தில் நீங்க ஆட்சியில் இருக்கும் பொழுதே தமிழுக்கு எந்த மரியாதையும் உங்களால் கொண்டு வர முடியவில்லை, தமிழர்களுக்கும் எந்த மரியாதையும் கொண்டு வர முடியவில்லை. அதனால இன்றைய காலகட்டத்தில் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஹிந்தி எழுத்தை அளிக்க போகிறேன் என்று ஒரு சகோதரர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்ததற்கு எனது அஞ்சலி. ஆனா மறுபடியும் சொல்கிறேன், எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய தேசத்துல கடைசி ஆயுதமாக ஹிந்தியை எடுத்து மறுபடியும் மக்களின் அடிப்படை தேவைகளை கண்டு கொள்ளாமல் உணர்வு பூர்வமாக இந்த தேர்தலை எடுத்து செல்ல இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உண்மையான மதச்சார்பற்றவர்கள் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான். அதனால இன்று எல்லாவற்றிலுமே குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம் என்பதும் முதலமைச்சர் சொல்றார். 2 மேடை, ஒன்னு திராவிட மேடை, ஒன்று டெல்லி மேடை, எதில் ஏறுகிறீர்கள் என்று கேட்கிறார். நீங்க டெல்லியில மேடையில இதே பாஜக கூட நீங்க டெல்லி மேடையில ஏறினவங்க தான். ஆக 2 மேடையும் நம் தமிழ்நாட்டுக்கு வேணும். நம்ம தமிழ்நாட்டு மேடையில ஏறி மத்திய அரசின் நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டும். ஆனா மறுபடியும் மொழியா இருந்தாலும் சரி, மேடையா இருந்தாலும் சரி, மாநிலமா இருந்தாலும் சரி, பிரித்து நீங்க வைக்கிற மேடை இன்னைக்கு அதிகமான எண்ணிக்கை ஏத்தி உங்க மேடை சரிஞ்சிரும் போல இருக்கு. இந்திய கூட்டணி என்ற மேடை சரிஞ்சிரும் போல இருக்கு. ஆனா நாங்க மிதமாக சரியான கூட்டணி அமைத்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அளவிற்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். மக்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள். என விளாத்தி குளம் ஒன்றே போதும் எவ்வளவு கொடூரம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு. அதனால் நிச்சயமாக மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்குகிறார்கள் என்பது எனது கருத்து. இப்ப என்னப்பா ஒரு டெல்லிக்கு போனாலே குழப்பம்னு ஏன்பா எடுக்கிறீங்க? அவர் ஒரு பயணம் செய்கிறார், அவ்வளவுதான். ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை இன்னொரு கூட்டணி கட்சி தலைவர் பாக்குறதுக்கு டெல்லி போனா அது குழப்பம். ஆனா 6 தொகுதி வாங்கின கம்யூனிஸ்ட் 5 தொகுதி அழுத்தம் கொடுத்து 5 தொகுதி வாங்க வச்சிருவாங்க. 6 தொகுதி வாங்கின மதிமுக 5 தொகுதி கொடுத்து அழுத்தம். ஆனா அழுத்தமே இல்லையா, எந்த குழப்பமும் இல்லையா.
ஏன்னா பிஜேபி என்ற பூச்சாண்டியை காமித்து நீங்க அடிமைத்தனமாக இடங்களை குறைத்து வாங்கிவிட்டு அதுல நாங்க கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்ட்டு இதெல்லாம் பிஜேபிக்காக இடத்துங்களை குறைச்சிக்கிறாங்களாம். ஆக அடிமை கூட்டணி இல்ல உதயசூரியன்ல தான் நிக்கணும்னு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அடிமை கூட்டணினா இந்தி கூட்டணி தான். அவர்கள் மற்றவர்களின் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அவங்க சீட்டுகளை பறித்து விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியும் பிஜேபியும் காண்பித்து தான் உங்களோட சீட் ஷேரிங்க பிஜேபியை காண்பித்து தான் நடத்த வேண்டியிருக்குது திமுக அணி என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கனிமொழி ஏன் போய் ராகுல் காந்தியை போய் பார்த்தாங்க? கனிமொழி ஏன் போய் ராகுல் காந்தியை பார்த்தாங்க நான் கேட்கிறேன். அதனால தேசிய கட்சி மாநில கட்சி மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களை சந்திப்பதற்கு தமிழ்நாட்டு வந்தாங்க. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களுடைய மேடையில் இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ஆக நிர்வாக ரீதியாக நட்பு ரீதியாக பயணம் செய்வதில் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன். இதெல்லாம் விவாதத்துக்குலாம் நான் வரலைங்க. நாங்க சுமூகமா போய் கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதாவது நான் இதுல ஒன்றை நான் மறுக்கிறேங்க. சில பேர் சில வார்த்தைகளை பெண்களுக்கு எதிராக பேசினால் நிச்சயமாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம், அது கண்டனத்திற்குரியது. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு, ஒரு வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிப்பவர்கள் ஒரு கொலைக்கு கண்டனம் தெரிவிச்சீங்களா நான் கேட்கிறேன். ஒரு பெண் குழந்தை கொலையுண்டு அங்கே கிடக்கிறாள், எல்லாம் அப்படி சொல்லலாமா வேணாமான்னு மெதுவா நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க. ஆக பெண்ணினமே கொலையுண்டு கிடக்கிறது, பெண்ணினமே பாதுகாப்பு இல்லாமல் கிடைக்கிறது, அதுக்கு ஏதாவது குரல் கொடுக்கல. ஆக இதுதான் இந்த மாறுபாடு தான் வேண்டான்னு நான் சொல்றேன். ஆக உயிர் போவது அதை பற்றி கவலைப்படாமல் அரசியலுக்கு ஒரு வார்த்தையை வைத்து மட்டும் கண்டனம் செலுத்திக் கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையே போயிடுச்சு. ஆக பெண்களுக்கான வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிப்பவர்கள் பெண்களுக்கான வாழ்க்கைக்கு கண்டனம் தெரிவிக்கல என்றுதான் எனது ஆதங்கம். பொங்கி 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 கண்டனம் வருது. ஆனா அங்க ஒரு பெண் +2 மாணவி கொலையுண்டு இருக்கிறாள். இந்த ஆட்சியின் அவலத்தை யாராவது பேசுனீங்களா? வைகோவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், உடனே பேசுனீங்களா? மெதுவா அப்படியே. ஆனா அதே ஒரு வார்த்தை தவறாக வந்து விட்டது, வார்த்தை தவறா வந்தது தவறுதான். ஆனா அதுக்கு காண்பிக்கின்ற கண்டனத்தை உடனே செல்வ பெருந்தகை அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாராம். நான் கேட்கிறேன், ஒரு குழந்தை கொலையுண்டு இருக்கு, அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா நீங்க? அதே மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. இங்க மதுராந்தகத்துக்கிட்ட ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு, அங்க ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. சிலிண்டர் தூக்கி தலையில வச்சுட்டு போராடிட்டு இருக்காரு. சிலிண்டர் தலையில தூக்கி வச்சுன்னா இன்னைக்கு சிலிண்டர் உள்நாட்டு உற்பத்தி 73% அதிகரித்து இருக்கிறது. இன்னைக்கு ஹர்மூஸ் மூலமா நம்ம கப்பல்ல மட்டும் விட்டு கொண்டு இருக்கிறார்கள். சிதம்பரம் அதுல வேற விட்டது 8 நாளைக்கு தானே கேஸ். அதுக்கப்புறம் மோடி ஏற்பாடு பண்ணுவாரு. நீங்க இலங்கை தமிழர் பிரச்சனையில எப்படி வெளியுறவு கொள்கையை வச்சிருந்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரியல. அதனால தமிழக அரசியல் எங்கோ போய்கொண்டு இருக்கிறது. முதலமைச்சர் கூட ஒரு வாழ்த்து தெரிவிக்கும் போது அதுலயும் உடனே ஒரு மொழி வேற்றுமை கொண்டு வரனா, இப்படிப்பட்ட ஒரு வேற்றுமை விதைத்து விதைத்து தமிழர்களின் அடையாளத்தை இவர்கள் தொலைக்கிறார்கள். தமிழனின் அடையாளம் அது இல்ல. தமிழின் அடையாளம் வந்தாரை வாழ வைப்பது, எல்லோரையும் வாழ்த்துவது. ஆனா தமிழன் சுயநலக்காரனே கிடையாது. ஆனா இவங்க தமிழின் அடையாளத்தையே திராவிடம் என்று மறைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். நாங்க இப்ப அதான் ஃபைனலைஸ் பண்றோம், இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணிடுறோம். அதுக்குதான் போகணும் நான். அதுக்குள்ள நீங்க எல்லாம் கூப்பிட்டீங்க, நான் வந்தேன், அவ்வளவுதான். இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணி நாளைக்கு தலைவர்கிட்ட கொடுத்துடுறோம். அப்புறம் தலைவர் எப்ப வெளியிடணும்னு சொல்றாரு அப்ப வெளியிடுவோம். ஆல்மோஸ்ட் நாங்க டிராஃப்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஃபைனல் இப்ப கமலாலயத்துல பண்ண போறோம். எல்லா செக்டருக்கும், குறிப்பா மகளிர், விவசாயம். நான் ஓபிஎஸ்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க விரும்பலைங்க. ஏன்னா எனக்கு அவரை பார்க்கவே பாவமா இருக்கு. ஒரு முதலமைச்சரா இருந்தவர் அங்க போய் இப்ப இன்டர்வியூல போய் உட்கார்ந்துட்டு அது அம்மாவோட கொள்கையை அப்படியே சரண அடைஞ்சு
அவங்க அதெல்லாம் எனக்கு அவர்னால எனக்கு வந்து அதை பற்றி பதில் சொல்ல விருப்பம் இல்லை என்பது எனது கருத்து. இல்ல எங்க முறைகேடு நடந்தாலும் அது தீவிர விசாரிக்கப்பட வேண்டும். அது அவர் எந்த மதவாத கட்சி எங்க பார்த்தாரோ இல்ல எந்த மதவாத கட்சின்னு சொன்னா பரவாயில்ல. ஏன்னா நாங்க மதவாத கட்சியே கிடையாது. நாங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றோம். அப்படி மதவாதம்னு ஒரு திமுக சொல்றாரு. ஏன்னா அவங்க தான் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறாங்க. அல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நாங்க இணையாதான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது எனது கருத்து. நன்றி தம்பிங்க.